அன்பிற்கு இனியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் ஆக்கபூர்வமான செயல்பாடுகளிலே இணைந்து செயலாற்றுவதற்கு இந்த சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, டெல்லியிலே அனைத்து மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் சங்க தலைவர்கள் ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தினுடைய கூட்டத்திலே கலந்து கொண்டு விவசாயிகளினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான முன்னெடுப்புகள் பற்றி ஆலோசனை செய்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் அவர்கள் உட்பட தமிழகம், கர்நாடகம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப் மாநிலங்களை சார்ந்த 12 விவசாயிகள் சங்க தலைவர்கள் வேளாண் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்ய பாராளுமன்றத்திலே சட்டம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி அவர்களை காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற அலுவலகத்திலே சந்தித்து இது பற்றி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் KC வேணுகோபால், அமரீந்தர் சிங், சுஜிந்தர் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளினுடைய கோரிக்கையை பரிவோடு கேட்டுக்கொண்ட ராகுல் காந்தி அவர்கள் தான் ஆதரவளிப்பதாகவும் இந்த கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக பாராளுமன்றத்திலே தனிநபர் மசோதாவை கொண்டு வரப்போவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது தமிழக அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் அவர்கள் தன்னுடைய பாத யாத்திரையிலே கலந்து கொண்டதை நினைவு கூர்ந்து அனைவரிடத்திலும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். PR பாண்டியன் அவர்கள் தமிழகத்திலே விவசாயிகளுக்குள்ள பிரச்சனைகள் பற்றி, காவிரி பிரச்சனை உட்பட பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தெரிவித்து இதற்கு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும், வருகின்ற 6ஆம் தேதி ஆகஸ்ட் 6ஆம் தேதி சென்னையிலே தமிழகத்தில் கள்ளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பதற்காகவும் மற்றும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற இருக்கக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்தை மதிப்பிற்குரிய பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் துவக்கி வைத்தால் அது தமிழகத்திலே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கும் என்று வேண்டுகோள் வைத்ததாகவும் தெரிவிக்கிறார்கள். தமிழகத்திலே கள் ஒரு இயற்கையான உணவு, கள் ஒரு சத்து நிறைந்த பானம், சுதேசி பானம். இதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கள் இயக்கம், நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம், அதனுடைய தலைவர் AS பாபு உட்பட பல விவசாயிகள் சங்கங்கள், விவசாயிகள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். தற்பொழுது தமிழகத்திலே கள்ளுக்கு அனுமதி அளிக்க வேண்டியது அவசியம் என்கிற கருத்து விவசாயிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக மாறி அனைவரும் இதற்காக வேண்டுகோள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். IT ஊழியர் முரளிதரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே தொடுத்த வழக்கில் தமிழக அரசு கள்ளுக்கு அனுமதி அளிப்பது பற்றி ஏன் பரிசீலனை செய்யக்கூடாது என்று வினா எழுப்பி பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலேதான்
வருகின்ற ஆகஸ்ட் 6ஆம் தேதி சென்னையிலே அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு தலைவர் PR பாண்டியன் அவர்கள் தலைமையிலே இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்பார்கள் என்று சொன்னால் அது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, அதிர்ச்சி அலையை தோற்றுவிக்கக்கூடிய நிகழ்வாக அமையும் என்று நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ராகுல் காந்தி அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே பங்கேற்கப் போகிறார்களா? அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கப் போகிறது என்பது இன்றைக்கு தமிழகத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்னைக்கு தென்னை மரத்தில் தேங்காய் விலை இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேங்காய் 7 ரூபா 8 ரூபாய்க்கு தான் விற்கிதுங்க. தென்னை மரம் நோய் அடித்து நிறையா மரம் காஞ்சி போகுது. இப்படி ஒரு சூழ்நிலையில் விவசாயத்தை விட்டு நாங்கள்லாம் போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி விவசாயத்தை தென்னை மரத்தை குறிப்பாக மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி ஏரியாவில் தென்னை மரம் அதிகமாக இருக்குது. இந்த தென்னை விவசாயிகளை காப்பாற்றணும், எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனைக்காகத்தான் கல்லுக்கு இறக்கி விட்டுக்கிறாங்க. பின்ன இது கெடுதலான பொருளை அந்த விவசாயி உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதையை நீங்கள் எடுத்து உங்கள் அதிகாரிகளில் கொண்டு போய் சேர்த்தணும், வேளாண் துறை அதிகாரிகளில் கொண்டு போய் மேலே சேர்த்து இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றணும். இப்போ கெடுதலான பொருள் வந்து இன்றைக்கி சொல்லுங்கள், நீங்கள் லேப் டெஸ்ட் பண்ணுங்கள். அதில் எது கெடுதல்னு சொன்னாங்கன்னா நாங்களும் போராட்டத்தை விளக்கிக்கிற கல்லறுக்கிற நிறுத்திக்கிறோம். ஏன் நல்ல பொருளை வந்து தடை பண்ணி இவ்வளவு காவல்துறை போட்டு தோட்டமாக வந்து கல்லறக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? விஷக்கல் விஷசாராயங்கிறது வேறேங்க. கல் வந்து விஷமாக மாறாது. நீங்கள் 4 நாள் வச்சுருந்தாலும் கல் விஷமாக மாறாதுங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நாங்கள் சொல்கிறதுன்னு வேண்டாம். நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இது ஒரு நல்ல சத்தான பொருள், எல்லாருமே குடிக்கக்கூடியது. அந்த காலத்துலேருந்து பாரம்பரியத்துலேருந்து கல்லுக்கு உணவுன்னு ஒரு பகுதியாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி வந்து கல்லுக்கு அனுமதி எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் மட்டும் தடை பண்ணிக்கிறீங்க. இந்த அனுமதி கொடு, அனுமதி கொடு, கல்லுக்கு அனுமதி கொடு. விற்காதே, விற்காதே, டாஸ்மாக் விற்காதே, மிரட்டாதே, மிரட்டாதே, விவசாயிகளை மிரட்டாதே, வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, விவசாயிகளை வஞ்சிக்காதே, மிரட்டாதே, மிரட்டாதே, விவசாயிகளை மிரட்டாதே, தமிழகத்தில் உள்ள அன்பார்ந்த அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். வருகின்ற 6/8/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் தமிழகத்தில் உள்ள பனை தென்னை விவசாயிகளுக்கு கல் இறக்கி விற்பனை செய்ய தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும். குமரி முதல் காஷ்மீர் வரை வேளாண் உற்பத்தி பொருட்கள் விற்பனை மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் கல் கேரளாவுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய தமிழக அரசு ஏன் தடை விதிக்க வேண்டும்? கள்ளச்சாராய விற்பனையை செய்யும் சமூக விரோதிகளோடு
கள் உற்பத்தி செய்யும் விவசாயிகளை இணைத்து காவல்துறை பேசி வருவதை, அவமதிப்பதை, வழக்கு போடுவதை கண்டித்தும் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் விற்பனையை பொது விநியோக திட்டத்தில் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் அவர்கள் தலைமையில் சென்னையில் மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்திற்கு நமது தமிழகத்தில் உள்ள பனை, தென்னை விவசாயிகள் மற்றும் அனைத்து அமைப்புகளும் அந்த சிறப்புமிக்க உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு உங்கள் ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று நமது நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.